ஹாய் டெவலப்பர்ஸ், நீங்கள் லேப் ஆன் பண்ணும்போது இது போல் பூட் டிவைஸ் நாட் ஃபவுண்ட் அப்படிங்கிற நோட்டிஃபிகேஷன் கிடச்சினா அது எப்படி நம்மளால் ஃபிக்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராப்ளம் எதனால் வருதுன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் லேப்பை நீங்கள் போர்ட்டபுளாக யூஸ் பண்ணுறதுனாலையும் அதை வேகமாக நீங்கள் ஒரு இடத்துல வைக்கிறதோ இல்லை கீழே விழுகிறதோ இல்லை இது போல் ஹார்ட் டிஸ்கோட கனெக்டரில் டஸ்ட்டு போகிறதுனாலையும் உங்கள் லேப்னால் ஹார்ட் டிஸ்க்கை சென்ஸ் பண்ண முடியாது. அதனால தான் பூட்டிங் டிவைஸ் நாட் ஃபவுண்ட் அப்படிங்கிற ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். சேம் இந்த மாதிரி கேசஸில் பார்த்தீங்கன்னா, ஹார்ட் டிஸ்கோட கனெக்டர் நீங்கள் இந்த மாதிரி டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு அதை க்ளீன் பண்ணி மறுபடியும் ரீகனெக்ட் பண்ணிங்கன்னா அது ஒர்க் ஆகிறதுக்கு 50% வாய்ப்பு இருக்குது. நான் க்ளீன் பண்ணி போட்டுமே எனக்கு ஒர்க் ஆகலை ப்ரோ, ஆல்டர்னேட்டிவாக என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி ஒர்க் ஆகிற ஹார்ட் டிஸ்க்கை நீங்கள் பேரில் ரீப்ளேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களால் ஃபைனல் கன்க்ளூஷனுக்கு வர முடியும். இந்த கேசஸில் பார்த்தீங்கன்னா என்னோட பழைய ஹார்ட் டிஸ்க் ஒர்க் ஆகலை. ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் ஒரு ஐடி கம்பெனியில் நான்-டெக் எலக்ட்ரானிக்ஸ் டெவலப்பிங்கில் இருக்கேன். அதில் என்னோட டீம் பார்த்தீங்கன்னா ஒரு வெஹிக்கிளுக்கு வெளியில் லேப்பை டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கும்போது அது கீழே விழுந்து ஹார்ட் டிஸ்க்கு போல் ஒர்க் ஆகாமல் போயிருச்சு. அதனால தான் இந்த ப்ராப்ளம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் பேரில் ஒர்க் ஆகிற ஹார்ட் டிஸ்க்கை ரீப்ளேஸ் பண்ணோன்னே அது ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.